ஆரோக்கிய சேத்துங்கிற ஆப்பை பற்றி பேச போகிறோம். நீங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆப் சூழ் உலகு அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4 விஷயம் சொல்கிறாங்க. சோர்ஸ் கோடு வந்து ஆக்சசபிளாக இல்லை, பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். they were forced to install. அந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணப்படுது. ஆரோக்கிய சேத்துக்கு இப்போ தனியாக ஒரு லாவே தேவைப்படும் போல இருக்குது இவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாவெல்லாம் பார்த்தா. ஆஸ் அ சிட்டிசன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதுக்கு. ஹாய், வணக்கம். என் பேர் பிரசன்னா. நான் ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு வந்து ஒரு சிவில் சொசைட்டின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ டிஜிட்டல் ப்ரைவசி, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இதை பற்றிலாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட் இது. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் இதனுடைய பரப்புரையை செய்கிற ஒரு மூமெண்ட்டுன்னு இதை சொல்லலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஆரோக்கிய சேத்து அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், அது ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை, ஐஓஎஸ்க்கும் இருக்குது. ஆரோக்கிய சேத்துங்கிற ஆப்பை பற்றி பேச போகிறோம். ஏன் ஒரு ஆப்பை நம்ம எடுத்து வச்சு இப்படி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து ஒரு ஆப் சூழ் உலகு அப்படின்னு சொல்லலாம். நிறைய எக்கச்சக்கமாக ஆப்ஸ் இருக்குது நம்மளை சுற்றி. ஸோ அதனால் இது ஒரு ஆப்புன்னு கடந்து போகலாமா, இல்லை இந்த ஆப்பை வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ்குள்ளே போகணுமா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கவர்மெண்ட்டோடைய ஒரு பர்டிகுலர் மூவை வந்து வரவேற்கிறோம். என்னென்னா, அந்த ஆரோக்கிய சேத்து ஆப்பை வந்துட்டு இதோடைய சோர்ஸ் கோடு, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுடைய சோர்ஸ் கோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக ஃபாஸ்ட் லைசன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வரவேற்கிறோம். இது ஒரு நல்ல மூவ். பட் ஆனால் அதே நேரத்தில் ஐஓஎஸ்க்கான சோர்ஸ் கோடை ரிலீஸ் பண்ணல, சர்வர் சைடில் இருக்கிற அதோடைய கோடை ரிலீஸ் பண்ணல. ஸோ இதெல்லாமும் அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டி இந்த ஆப்பை வந்து எப்படி பார்க்குறது, இந்த ஆப்பை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது ஃபஸ்ட் ஆப் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, சைனாலேயும் சரி, சிங்கப்பூரில் சரி, உலகத்தில் இருக்கிற பல்வேறு வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய நிறைய நாடுகளில் இதே மாதிரி பாணியில் ஆப்ஸை ட்ரேசிங், கான்டாக்ட் ட்ரேசிங் அப்படிங்கிறதான் இதோடைய ஃபண்டமெண்டல் பர்பஸாக சொல்லப்படுது. அதாவது கான்டாக்ட் ட்ரேசிங்னா என்னென்னு நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே தேடி பார்த்து படிச்சிருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி பேண்டமிக், கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் வந்துட்டு எங்கே பரவுது, எப்படி பரவுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கான்டாக்ட் ட்ரேசிங் வேண்டாம்னு சொல்லலை, கான்டாக்ட் ட்ரேசிங் வேணும், கண்டிப்பாக வேணும். எஸ்பெஷலி டெக்னாலஜி அதில் அசஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் அசஸ் பண்ணுறது அப்படின்னும் போது இது என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அசஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னோடியாக வந்து இப்போ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ஆரோக்கிய சேத்து அப்படிங்கிற இந்த ஆப்புக்கு வந்து ஆப்போடைய டிசைன் பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா, டிசைனான யூஐ இன்டர்ஃபேஸ் பற்றி பேசலை, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்கிடெக்சர் டிசைன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூ ட்ரேஸ் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ப்ளூ ட்ரேஸுங்கிற ப்ரோட்டோக்கால் வந்து சிங்கப்பூரில் அவங்க கவர்மெண்ட் வழியாக ரிலீஸ் பண்ண கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது ஒரு ஓப்பன் ஃபார்மேட்டில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 4 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு ஆக்சஸ் கிடையாது. 2வது வந்து ஃபோன் நம்பர்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. 3வது வந்து கண்டென்ட்ஸை கலெக்ட் பண்ணப்படுற டிவைஸ்லேருந்து கலெக்ட் பண்ணப்படுற டேட்டா எல்லாமே வந்துட்டு உங்கள் ஃபோனில் டிவைஸ்லேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. 4வது வந்து ரிவோக்கபிள் கன்சென்ட். அதாவது இல்லை இப்போது என் டேட்டா வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அதை நான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும், ஆர் அந்த ஆப் வழியாகவே எனக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும், அது வழியாக அந்த ரெக்வஸ்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும், என்னோடய டேட்டா வந்து டெலீட் பண்ணணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி அந்த ப்ளூ ட்ரேஸ் ப்ரோட்டோக்கால் வந்து 4 விஷயத்தை வந்து வலியுறுத்துது. அதை ஒட்டி தான் வந்து அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது அப்படின்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆரோக்கிய சேத்துங்கிறது வந்து ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ஐசி இஸ் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இட்ஸ் அ கவர்மெண்ட் பாடி தான் அது. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்கிற என்ஐசிங்கிற ஒரு கவர்மெண்ட் அமைப்பு தான் அது. இந்த ஆப்பை பப்ளிஷ் பண்ணதும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை வந்து வெறும் அப்ளிகேஷன் மட்டும் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணாங்க. இதனுடைய சோர்ஸ் கோடு வந்து ஆக்சசபிளாக இல்லை.
அப்போது அந்த டைம்லேருந்து FSFTN மாதிரி, SFLC மாதிரி, இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்துட்டு இல்லை இது வந்து பொதுமக்களினுடைய ஹெல்த் சார்ந்த விஷயம், இது கவர்மெண்ட் வந்து எடுத்து செய்யுது அப்படின்னும்போது இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும், அதனால் இதோடைய சோர்ஸ் கோடை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், ஓப்பனாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அறிஞ்சோ அறியாமலோ they were forced to install, கட்டாயப்படுத்தி இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா இது முதல்ல எங்கேருந்து தொடங்கினாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்து தொடங்கினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேலேருந்து ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டர் வந்த உடனே மேண்டட்டரியாக வந்து எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்துச்சு. இதனால் அது மேண்டட்டரியாக இப்படி ஆக்குறாங்களே அப்படிங்கிற கேள்வியை தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுப்பணும். ஏன் மேண்டட்டரியாக ஆக்கணும், இது அப்படி என்ன அவசியம் அப்படின்னு. அப்போது அந்த ஆப்குள்ளே போய் இறங்கி இது என்ன ஆப் அப்படின்னு ஆராய உள்ளே இறங்கும்போது தான் இது வந்து ஒரு கான்டாக்ட் ட்ரேசிங்கான ஒரு ஆப் அப்படின்னு தெரிய வந்துச்சு. சரி அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலான்னு போகும்போது தான் ஸோ அவங்களே வந்து அவங்களுடைய அந்த வெல்கம் இன்ட்ரொடக்ஷன் ஆப்போட இன்ட்ரொடக்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய டிவைஸில் இருக்கிற ப்ளூடூத்தும் உங்களுடைய டிவைஸில் இருக்கிற ஜிபிஎஸ்ஸையும் வச்சு லொக்கேஷன் டேட்டாவையும் எடுத்து பீரியாடிக்கலாக வந்து நியர்பை டிவைசஸ் உங்களை சுற்றி வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க டிவைஸ்லையும் ஆரோக்கிய சேத்து இன்ஸ்டால் ஆகி இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஒரே ப்ராக்சிமிட்டி. இப்போ ப்ளூடூத்தோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்மர் அரௌண்ட் ஒரு 30 மீட்டர் கிட்ட வரும்னு வச்சுங்களேன். அந்த 30 மீட்டருக்குள்ளே இருக்கிறவங்களோட நீங்கள் வந்து கான்டாக்டில் இருந்தீங்களா, அவங்களோட எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, எவ்வளோ பக்கத்தில் இருந்தீங்க, எவ்வளோ தூரத்தில் இருந்தீங்க, எவ்வளோ நேரம் இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து ப்ளூடூத் வழியாக சில ரேடியோ சிக்னல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதன் மூலயமா அவங்க வந்து இதை எடுக்கிறதா சொன்னாங்க. அதே நேரத்தில் அந்த ஆப்பில் நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணப்படுது. நேம், ஃபோன் நம்பரு, ஜெண்டர், ட்ராவல் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி சில விஷயங்கள் பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ பீரியாடிக்கலாக அதே நேரத்தில் ப்ளூடூத்தும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும், ஜிபிஎஸும் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிவைஸோடைய சார்ஜ் சீக்கிரம் போயிடும். ஏன்னா ப்ளூடூத் அண்ட் ஜிபிஎஸ் ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னும் போது பவர் கன்சம்ஷன் டிவைஸஸில் போயிடும் சீக்கிரமாக. ஸோ நீ சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏன் உங்கள் ஃபோன் சீக்கிரம் ஆஃப் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் குறையுதுன்னா ப்ராபப்ளி திஸ் குட் பி த ரீசன், ரைட்? இதெல்லாம் டெக்னிக்கல் பிரச்சனை. அதை தாண்டி ப்ளூட்ரேஸ் ப்ரோட்டோகால் சொன்னதுக்கும் இவங்க இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா, ப்ளூட்ரேஸில் எங்கேயுமே வந்து நீங்கள் ஜிபிஎஸ் லொக்கேஷனை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. பட் ஆனால் இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சொல்லக்கூடிய இவங்க வந்துட்டு ப்ளூட்ரேஸ் வந்து சொல்லப்படாத லொக்கேஷன் டேட்டாவை எடுக்கிறாங்க, பீரியாடிக்கலாக எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ண மொமெண்ட்லேருந்தே வந்து ஜிபிஎஸ் ட்ரிகர் ஆகுது. பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் கலெக்டிங் அண்ட் அப்லோடிங் டு சர்வர். சில இந்த ஆப்புனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, ப்ரைவசி பாலிசி, அதாவது இதிலேருந்து இவங்க எடுக்கிற டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைஸஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைஸில் தான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் இருக்கேன், என் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கார் அப்படின்னா அவரோட ப்ளூடூத்தில் வந்து டேட்டாலாம் வந்துட்டுருக்குல்ல, அப்படி வந்துட்டுருக்கிற டேட்டாலாம் அவங்க சர்வருக்கு அப்லோட் பண்ண படலை, ஆனால் உங்கள் டிவைஸில் மட்டும்தான் இருக்கும், அவங்க டிவைஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுங்கிற கேள்வி இருந்துச்சு ஆரம்பத்தில். இவங்க சொல்கிறாங்க சரி ஹவு டு வி வெரிஃபை திஸ் அப்படின்னா, இப்போ பேக்கெட் ஸ்னிஃபர் வச்சு வெரிஃபை பண்ணுறது. இன்ஃபேக்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிங்கன்னா இது ஒரு குற்றம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. பட் SFLC வந்து இதை எடுத்து ரைட்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நம்மளுடைய மற்ற சட்டம்லாம் வந்து காப்பிரைட் ஆக்ட்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுறதை அனுமதிக்குது. ஆனால் அதை நீங்கள் எப்படி வந்து ஒரு சும்மா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வழியாக உங்களால் எப்படி வந்து அதை அந்த பர்டிகுலர் உரிமை எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டில். ஸோ இப்போது வந்து ரீசெண்டாக இவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணலாம் அப்படின்னாங்க. பட் அது யூஸும் இல்லை, ஏன்னா இப்போ ஓப்பன் சோர்ஸாகவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க தானே ஓப்பன் சோர்ஸாக ரிலீஸ் பண்ணல. இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய டிமாண்ட்ஸ் வச்சோம், நிறைய மூமெண்ட்ஸோடைய ப்ரெஷர் இருக்குது. இது ஓப்பன் சோர்ஸாக கொண்டு வாங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணதுனால தான் இது வந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ ஓப்பன் சோர்ஸும் பண்ணியிருக்காங்க. பட் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுற சில அட்டம்ஸ்லாம் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப் எப்படி வேலை செய்யுது, இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கிற இவங்க சொல்லியிருக்கிறதும் அதுவும் கோடும் ஒன்று தானா, அதுபடி தான் அது வேலை செய்யுதா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ண முயற்சி பண்ணோம். ஆல்மோஸ்ட் இவங்க சொன்னதெல்லாம் அதில் இருந்துச்சு. விச் இஸ் லைக் உங்கள் டிவைஸில் ஸ்டோர் பண்ணுறது, ப்ளூடூத். இவங்க இன்னொன்று என்ன பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா, ப்ளூடூத்தில் வந்துட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல, எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ரேடியோ சிக்னல்ஸ் தான். என் டிவைஸில் இருக்கிற ப்ளூடூத்து, உங்கள் டிவைஸில் இருக்கிற ப்ளூடூத்து, அதில் RSSIன்னு வந்து நம்ம ப்ளூடூத்தோடைய பவர் ரேஞ்ச் வந்து சொல்லுவோம், எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் பவர் இருந்துச்சு அப்படின்னு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க RSSI வச்சு தான் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ப்ளூடூத்
இன்ஃபேக்ட் நாம் மட்டும் சொல்லலை, ப்ளூடூத்தை வந்து ப்ளூடூத்துங்கிற பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை கொண்டு வந்த அதனுடைய ஃபவுண்டர்ஸே வந்து அது ப்ளூடூத்தை வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வெறும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ளூடூத்தோடைய டிரான்ஸ்மிஷனோ ரிசீவிங் பவரை வச்சு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸையும் நிறைய ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ 2 ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது அப்படின்னா, ப்ளூடூத் வந்து ரேடியோ சிக்னல் தான். பேசிக்லி ரேடியோ சிக்னலை ரிசீவ் பண்ணுறதுல வந்து நிறையா தடங்கள் வரலாம். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் செவுர் இருக்கலாம், செவரில் ரிஃப்ளெக்ட் ஆகி சிக்னல் வரலாம். ஹியூமன் பாடி வந்து ஒரு 10 டெசிபிள்ஸ் அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு உங்கள் டிவைஸ்க்கு அது வந்துச்சா, அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து கவுண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஹவு அக்யூரேட் இட் இஸ் அப்படிங்கிறதுல நிறைய கன்சர்ன் எழுப்பியிருக்காங்க. அதனால் இதை இன்ஃபேக்ட் MITயில் இருக்கிற ஒரு ரிசர்ச்சர் வந்து இதை டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சார். வெறும் 2 மீட்டர் இடைவெளியில் இருந்தவங்க நடுவில் ஒரே ஒரு ஷெல்ஃப் இருந்ததுனால ப்ளூடூத் என்ன காமிச்சுன்னா 20 மீட்டர் இடைவெளியில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சுது. ஸோ இப்போ இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்து பார்த்தா இவங்க வெறும் RSSI மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த RSSIங்கிறது வந்து இதை வச்சு நீங்கள் எப்படி ட்ரஸ்டபுளாக என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்து இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இல்லை, இந்த டேட்டாவோட அக்யூரஸியை பொறுத்து தான் இவங்க எல்லா டிசிஷனும் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டாவோட அக்யூரஸியை கொஸ்டின் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. இவங்க இம்ப்ளிமெண்டேஷனில் வெறும் RSSI மட்டும் தானே எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதில் இந்த டெக்னிக்கலாக இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனை ஒரு சைடு இருக்குது அப்படின்னா கூட, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பர்பஸ்லாம் வந்து இப்போது ஒரு டெம்பரவரி, இது ஒரு டெம்பரரியான சிச்சுவேஷன். அது பேண்டமிக் சிச்சுவேஷனுங்கிறது ஒரு டெம்பரரி, இது பர்மனெண்ட்டாக இருக்காதுன்னு நம்ம நம்புகிறோம். அப்போது டெம்பரரி சிச்சுவேஷனுக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்னு நம்மலாம் பார்க்குறோம். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இதை நம்ம வந்து NIC ரிலீஸ் பண்ணிச்சு நம்ம சொன்னோம் இல்லையா, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா, கவர்மெண்ட் தான் இந்த ஆப் எழுதிச்சு, கவர்மெண்ட் தான் இந்த ஆப் ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னு நினச்சோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு டீம் ஆஃப் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம் பரவாயில்லையே, தன்னார்வலர்கள் முன் வந்து இதை செய்கிறாங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். பட் அந்த அந்த வாலண்டியர்ஸ் யார் அப்படின்னு நம்ம பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ பாண்டியில் கூட பார்த்துருப்போம், போலீஸோடு நின்று வாலண்டியர்ஸ் வந்து நின்று பண்ணாங்க. அதுவும் அந்த வாலண்டியர்ஸும் இந்த வாலண்டியர்ஸும் ஒன்றும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லை அப்படின்னா, இந்த வாலண்டியர்ஸ் யார், இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆப் வந்து நாட் ஜஸ்ட் வெறும் பப்ளிக் கவர்மெண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகி முழுக்க பண்ணப்பட்டது இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு வாலண்டியர் டீம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அந்த டீம் இருக்கிறது ஏன் பிரச்சனை, வாலண்டியர் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல சப்போஸ் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, RSSI வச்சு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா அது ஹவு அக்யூரேட் அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புகிறோம். அப்படி கேள்வி எழுப்பும்போது இந்த வாலண்டியர் டீம் தான் இதை பில்டு பண்ணிச்சுன்னா, இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கிறாரு, நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், இன்ஜினியர் வந்து ஏதோ பிரிட்ஜு கட்டும்போது ஏதோ தப்பாக வந்து அவர் ப்ராப்பராக கட்டலை, ஏதோ ஒரு விஷயத்த கணக்கில் எடுத்துக்காமல் கட்டிட்டாரு, ஏதோ சம்ஹவ் அந்த பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யாரை போய் சூ பண்ணுவாங்க கவர்மெண்ட்னா, அந்த இன்ஜினியர் யார் இன்வால்வ் ஆகுனா, கான்ட்ராக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்கள தான் சூ பண்ணுவாங்க. ஏன்னா தே ஆர் ஹெல்டு ரெஸ்பான்சிபிள், ரைட்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இது மாதிரி திரும்ப நடக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாதுன்னா அப்போ யார் அதை செய்கிறாங்களோ அவங்கள போய் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஹோல்டு பண்ணி அவங்க மேலே வந்து சார்ஜ் பண்ணுறது. பட் ஆனால் இந்த கேஸில் ரொம்ப அழகாக வந்து இந்த வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த ஒரு லயபிலிட்டியும் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது அவங்களுக்கு. தே கேம், தே பில்ட், தே வெண்ட், அவ்வளோதான். அந்த லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாலண்டியர்ஸ் யார் அப்படின்னா எங்கேருந்து வந்தாங்க, இவங்கெல்லாம் ஏன் வாலண்டியர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் முக்கியமான விஷயம். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து ப்ரைவேட் சாஃப்ட்வேர் ஜெயின்ஸ், இந்தியாவில் சொல்லலாம், ஜெயின்ஸ்னு சொல்ல முடியாது, ப்ரைவேட் சாஃப்ட்வேர் ஃபர்ம்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டெவலப்பர்ஸு, டிசைனர்ஸு இவங்க தான். அதுலேயுமே வந்து வெறும் டெவலப்பர் டிசைனர்னு நம்மள மாதிரி வேலைக்கு போகிறவங்க இல்லை, ரேதர் அந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணுவாங்க, மேனேஜிங் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட், இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறவங்க இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, மேக் மை ட்ரிப்புங்கிற கம்பெனிலேருந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. அப்புறம் 1mg அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் ஹெல்த் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கு. அது இல்லாமல் NICலேருந்து கொஞ்சம் பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, நித்தி ஆயோக்லேருந்து ஒருத்தர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட் பார்ட்லேருந்து ஒரு ரொம்ப மைனாரிட்டியும், ஒரு ப்ரைவேட் சைட்லேருந்து மெஜாரிட்டி இன்வால்வ் இருக்காங்க. பட் அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவங்க கம்பெனியாக இன்வால்வ் ஆகலை. அவங்க எல்லாருமே அந்த இன்வால்வ் ஆகின நபர்கள் எல்லாமே தங்களை ஒரு தனியாக ஒரு வாலண்டியர்டாக இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகலை, நான் தான் தனியாக நபராக இன்வால்வ் ஆகிறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்லலாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறதுல இதான் சிக்கல். என்ன சிக்கல்னா,
அவங்க வந்தாங்க, பில்ட் பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து எபிடெமாலஜிஸ்ட் கூட உட்காந்து வேலை செஞ்சாங்களா? எப்படி இதை பில்ட் பண்ணாங்க? என்ன அசம்ப்ஷனில் வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து இந்த எபிடமிக்கை ஹேண்டில் பண்ணுறதுல, ட்ரேஸ் பண்ணுறதுல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? வி டோன்ட் நோ தட். அவங்க வந்தாங்க, ஏதோ ஒரு பேப்பர் எடுத்தாங்க, ரெஃபரன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்து பண்ணேன் அப்படின்னு போயிட்டாங்க. இப்போ அதை எடுத்து நாடு ஃபுல்லாக மேண்டேட்டரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி புஷ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஆப்பை. ஏன் இவ்வளோ சீரியஸாக புஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இவங்க கண்ணுக்கு தெரியும் போது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து நித்தி ஆயோகோடைய ஒரு ப்ரப்போசல் 2018 ப்ரப்போசல் ஒன்று இருக்குது. அது போய் எடுத்து படித்து பார்க்கும்போது தான் தெரியுது, இந்தியா ஹெல்த் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் ஒன்று பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நீங்கள் ஆதார் எடுத்துங்களேன். இப்போ ஆதார் எப்படி வந்து நந்தன் நிலகேனி, இன்ஃபோசிஸோடைய ஒன் ஆஃப் தி கோஃபவுண்டர் நந்தன் நிலகேனி, அவருடைய டீம் வந்து எப்படி இதை லீட் பண்ணி பண்ணாங்களோ, ஏன் அவங்க ஆதார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஏன் ஆதார் இன்றைக்கும் மக்களுக்கு தெரியாது, எதுக்கு ஆதார் கொண்டு வந்தாங்கன்னே தெரியாது. எம்பவரிங் காமன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டாங்க. பட் நிஜமாலுமே ஆதார் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியாது, ரைட்டா? ஆனால் அதே மாதிரி தான், அதே மாடலில் தான் இன்றைக்கி இந்த ஆரோக்கிய சேத்துவும் புஷ் பண்ணப்படுது. இந்த ஆரோக்கிய சேத்துக்கு பின்னாடி இந்தியா ஹெல்த் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ஹெல்த் ஸ்டாக் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும், அதுக்கு பின்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லே பண்ணணும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஆர் ஃபின்டெக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நம்ம அது எதுவுமே வேணான்னு சொல்லலை. ஆனால் இது எப்படி பில்டு பண்ணப்படுது, யாருக்காக பில்டு பண்ணப்படுது, இதில் நாம யார், அவங்க யார் அப்படிங்கிற அந்த பவர் பிளே தான் இருக்குது இதுக்குள்ளே. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்ம இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கில் வந்துட்டு அதான் நேஷ்னல் லெவலில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு இவங்க எப்படி பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு வச்சுருக்காங்க. இப்போது இந்த ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்கல்ல, இதே மாதிரி தான் ஆதார்லையும் இன்வால்வ் ஆகினாங்க. இன்ஃபேக்ட் ஆதாரில் வந்து இந்த யுஐடிஐன்னு ஒரு பாடியே வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு டீம் வச்சு இன்றைக்கி அந்த யுஐடிஐயும் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருந்து, அதுக்கப்புறம் அதை சேலஞ்ச் பண்ணி இன்றைக்கி நிறைய ஆதார் ஆக்ட்லாம் கொண்டு வந்தோம். பார்க்க போனால் இப்போ நம்ம அதே மாதிரி வந்து பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இல்லை இந்தியாவுக்கு. ஆரோக்கிய சேத்துக்கு இப்போ தனியாக ஒரு லாவே தேவைப்படும் போல இருக்குது, இவங்க கலெக்ட் பண்ணுற டேட்டாவெல்லாம் பார்த்தா. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் என்னென்னா, இவங்க இந்த பேண்டமிக்கு அப்புறம் இந்த ஆப்போடைய நிலைமை என்ன, இந்த ஆப்பை வந்து நிறுத்திடுவாங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதை தொடர்ந்து ஒருத்தவங்க எங்கே இருக்காங்க, யார் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கிற தகவலை தொடர்ந்து பர்சனல் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹெல்த் டேட்டா இஸ் ஆல்சோ வெரி சென்சிட்டிவ் டேட்டான்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு தனி மனிதனுடைய தன்மானம் சார்ந்த ஒரு விஷயம் அது. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு இந்த வியாதி இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறதும் வெளியில் சொல்லாமல் இருக்கிறதும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அதை வச்சு இன்னொருத்தவங்க ஜட்ஜ் பண்ணலாம் அவரை. அதனால் வந்து ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வந்து ஹெல்த் ரெக்கார்டு வந்து இட்ஸ் ஹைலி செக்யூர் அண்ட் ஹைலி ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன். அப்போது அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாக் பில்டு பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக் பில்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க என்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, என்கிரிப்டடாக தான் டேட்டாலாம் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. தட் இஸ் ஆல் இஸ் ஃபைன். பட் பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டாக்டர் எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவர்கிட்ட உங்கள் பிரச்சனையை சொல்கிறீங்க, அவர் உங்களை டயக்னோசிஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, அவ்வளோதான். நீங்கள் திரும்ப போகிறீங்க, திரும்ப அப்டேட்டுக்கு வரீங்க, திரும்ப கேட்குறீங்க, போகிறீங்க. பட் இன்னொரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்களை டயக்னோசிஸ் பண்ணுறாரு, டயக்னோசிஸ் பண்ணி அவர்கிட்ட வந்த பேஷண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸை வச்சு இந்தந்த பேஷண்ட்ஸுக்குலாம் இந்தந்த வியாதி இருக்குது அப்படின்னு ஒன்று வெளியில் அட்வர்டைஸ் பண்ணுறாரு. இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டயோ ஃபார்மா கம்பெனிக்கிட்டயோ அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஹி செல்லிங் ஃபார் சம்திங், ஃபார் மணி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு டாக்டரில் நீங்கள் எந்த டாக்டர் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால், அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் டாக்டர் தான் ட்ரஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய தனிப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை நான் வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க விரும்பல. எஸ்பெஷலி மை ஹெல்த் ரிலேட்டட் டேட்டா வந்து ரொம்ப பர்சனலான டேட்டா. அதை என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. பட் ஆனால் இந்த கேஸில் இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க. சரி, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் முடிஞ்ச அப்புறம் என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஆரோக்கிய சேத்துங்கிற ஆப் வந்து ரிட்டையர் பண்ண போகிறது இல்லை, ரீபர்பஸ் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த டேட்டா இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷனாக இதை பயன்படுத்த போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து why they collected phone numbers, why they collected personal information, பேர், ஜெண்டர்லேருந்து நீங்கள் என்ன ஆக்குபேஷனில் இருக்கீங்க, ட்ராவல் ஹிஸ்ட்ரி இஸ் பேண்டமிக் ரிலேட்டட். பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ரீசெண்ட் ப்ரைவசி பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீசெண்டான ப்ரைவசி பாலிசி எடுத்து படிக்கும்போதும் நம்மளுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரோட்டோகால் எஃபெக்டில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய ப்ளூடூத் ஆர் லொக்கேஷன் டேட்டா வந்து கலெக்ட் பண்ண அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் வந்து இருக்கும். பியாண்ட் தட் வந்து டெலிட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வி டோன்ட் நோ ஹவு, ஏன்னா சர்வர் சைடில் என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க எப்படி அதை டெலிட் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம்
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரும் நிஜமாலுமே டேட்டாவெலாம் டெலிட் பண்ணுறது இல்லைங்க சர்வரில். எல்லாமே வந்து சாஃப்ட் டெலிட் தான். லைக் லிங்கை ப்ரோக் பண்ணி வச்சிடுறது, இல்லை அந்த ஃப்ளாக் வந்து வச்சுருவாங்களே தவிர உண்மையாலுமே உங்கள் டேட்டா எதுவுமே டெலிட் ஆகாது. அவங்க இதில் ப்ரிசர்வ் ஆகி இருக்கும். தட்ஸ் பிகாஸ் தே யூஸ் இட் ஃபார் சம் அதர் பர்பஸஸ். அது என்னன்றத நிறைய டிஃபர் ஆகும். அதனால் அதுக்குள்ளே நான் இறங்கலை. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஆரோக்கிய சேத்துங்கிறது வெறும் பேண்டமிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெம்பரரி ஆப் இல்லை. இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுடைய டேட்டா வந்து இட்ஸ் பீயிங் யூஸ்ட் ஃபார் சம் பர்பஸஸ் ஆல்சோ ஹெல்த் பர்பஸஸ். பட் ஃபார் ப்ரைவேட் பிளேயர்ஸோடைய ப்ராஃபிட்டுக்காக இவங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. இதுதான் ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏபிஐ பில்டு பண்ணுறது, இப்போ அப்படி தான் அவங்க யூபிஐ பில்ட் பண்ணாங்க, அப்படி தான் அந்த பிம்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபின்டெக்கு பின்னாடி இன்றைக்கி நிறைய ஃபின்டெக் கம்பெனி வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த ஃபின்டெக் கம்பெனி எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ காமன் என்ன சொல்கிறது, யூனிக் ஐடென்டிஃபையர் கால்டு ஆதார் யூஐடிஐன்னு சொல்லிட்டு இந்த யூனிக் ஐடென்டிட்டியை வந்து பின் பண்ணிட்டாங்க. இப்போது தே ஈவன் ஹேவ் பிளான்ஸ் டு லிங்க் யூஐடிஐ வித் யுவர் ஹெல்த் ரெக்கார்ட்ஸையும் லிங்க் பண்ணி. ஸோ இட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு இண்டிவிஜுவலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவர் எக்ஸ் டு ஒய், ஏ டு ஜெட்னு சொல்லலாம். ஏ டு ஜெட் வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே அவரோட ஹேபிட்ஸ் என்ன, அவர் என்ன மாதிரி நபர் இப்படிங்கிறது எல்லா கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனையுமே வந்து இப்போது அவர் எங்கே செலவு பண்ணுறாரு, எங்கே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம டேட்டா வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக நடந்த என்ஆர்சி ப்ரொடெஸ்ட் கூட நம்ம பார்க்கலாம், சிஏஏ என்ஆர்சி ப்ரொடெஸ்ட் கூட பார்க்கலாம். ரொம்ப மைனாரிட்டி பாப்புலேஷனுக்கு ஒரு பயம் வருது இல்லை, நம்மளை பற்றின டேட்டா வந்து ஒருத்தவங்க கையில் கிடச்சிருச்சுன்னா, நம்மளை பற்றின டேட்டா வந்துட்டு ஒருத்தவங்க கையில் இருக்குது, அதுவும் எஸ்பெஷலி பவர் உள்ள ஸ்டேட் கையில் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஸ்டேட் வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நான் என்னை எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுங்கிற பயம் இருக்குல்ல, அந்த ஸ்டேட் என்னை வந்து அப்ரெஸ் பண்ணிச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுங்கிற பயம் இருக்குல்ல. ஸோ அந்த டேட்டா இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல். இன்றைக்கி எஸ்பெஷலி நம்ம ஆப்ஸ் உலகில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா, திஸ் இஸ் லைக் எப்படி பார்க்குறதுனா, இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷினுக்கு வந்து எனர்ஜி சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சோர்ஸஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க பில்டு பண்ணுற மிஷின்ஸுக்கு, இவங்க பில்டு பண்ணுற அல்கோரிதம்ஸ்க்கு டேட்டா வேணும். இந்த டேட்டாலாம் சப்ளை பண்ணுற ஆள் நாமளாக இருக்கணும். நம்ம கையில் ஒரு டிவைஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிவைஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகிற லொக்கேஷன் டேட்டாவாக இருக்கட்டும், நம்மளே சப்மிட் பண்ணுற மற்ற டேட்டாவாக இருக்கட்டும், வாட் எவர் டேட்டா, ஆல் தீஸ் டேட்டா, இந்த எல்லா டேட்டாவையும் எடுத்துன்னு போயிட்டு ஒரு அல்காரிதம்குள்ளே ஃபெட் பண்ணுறாங்க. அந்த அல்காரிதம் வந்து இஸ் பிளாக் பாக்ஸ். அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது என்ன டிசிஷன் எடுக்குது, அதை எதன் அடிப்படையில் எடுக்குதுன்னு ஒரு வெளிப்படைத்தன்மையும் கிடையாது. இன்றைக்கி அதுதான் ஆரோக்கிய சேது ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதோடைய கிளைண்ட்டை தான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, அதுலேயுமே ஐஓஎஸ்க்கான கிளைண்ட் ஓப்பன் சோர்ஸ் பண்ணல. சர்வர் சைடில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. என்ன நடக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. வி ஹேவ் டு ஜஸ்ட் டெலிட் பண்ணிட்டோம்னு சொன்னால் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே சரிங்க அப்படின்னு நம்ம தான் முடியுதே தவிர, தெர் இஸ் நோ மெக்கானிசம் டு வெரிஃபை. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இது டேட்டா சார்ந்த பிரச்சனை அப்படின்னும் போது, இது இன்றைக்கி மட்டும் இல்லை, இவங்க டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நித்தி ஆயோகோடைய பேரே தானே நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் டு டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இஸ் ஃபைன், பட் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் ஹூம் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்குது. இது எல்லாருடைய ப்ரைவசியும் வயலேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா, எல்லாருடைய இப்போது என்ன சொல்கிறது, இப்போ கவர்மெண்ட் கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்குறோம். ஆனால் கவர்மெண்ட் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்குது அப்படின்னும் போது, ஒரு டெமோக்ரஸியில் வந்து கவர்மெண்ட் ஷுட் நாட் பி அபவ் த பீப்புள், கவர்மெண்ட் ஷுட் பி பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்னவா இருக்குது, நிறைய கேஸில் நம்ம என்ன தொடர்ந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அபவ் த பீப்புளாக தான் இருக்குது, அபவ் த பீப்புள் மேலே உட்காந்துட்டு அப்ரெஸ் பண்ணுறதா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது டேட்டா கலெக்ஷன், அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான சட்டங்கள் இல்லாதது, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். இந்த டேட்டாவை இவங்க மானிட்டைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை விட பெரிய பிரச்சனை டேட்டா கமாடிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். ப்ரைவேட்டோடைய ப்ராஃபிட்டுக்காக இவங்க வந்து ஒரு ஸ்டாக்கை பில்டு பண்ணுறதும், அதுக்கு டேட்டாவை ஃபீட் பண்ணுறதும், இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து செஞ்சால் என்ன, கவர்மெண்ட் ஏன் அவங்கள ஹையர் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஏன் வந்து அவங்களுடைய பாட்டை வச்சிருக்கக்கூடாது. தென் வி அஸ் சிட்டிசன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது கவர்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணுறதுக்கு. வி ஹேவ் ஆர்டிஐ ரைட், நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடுறோம்னா, வி ஆர் நாட் சிட்டிசன்ஸ் எனிமோர். நம்ம என்னவா மாறிடுறோம்னா கஸ்டமர்ஸாக மாறிடுறோம். ஸோ கன்சியூமர்ஸாக மாறிடுறோம். தே ஆர் ரெடியூசிங் சிட்டிசன்ஸ் டு கன்சியூமர்ஸ். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல அந்த பவர் ஸ்ட்ரக்சரே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றப்படுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இந்த ப்ரைவசி ரிலேட்டடான விஷயங்களுக்குள்ளே நம்ம இறங்கும்போது பார்க்க முடியுது. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு நிஜமாலுமே வந்து அக்கறை இருந்துச்சுன்னா, இந்நேரத்துக்கு மேண்டேட்டரியாக ஆப்பை புஷ் பண்ணியிருக்காது, இந்நேரத்துக்கு அது மேண்டேட்டரியாக மாஸ்க் எல்லார் வீட்டுக்கும் டெலிவர் பண்ணியிருக்கணும், இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் மாஸ்க்கை உறுதிப்படுத்தியிருக்கணும். பட் நம்ம அதை பார்க்குறது இல்லை.
நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா விளம்பரங்கள் தான் நிறைய வருது. மாஸ்க்லாம் யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் எடுத்து வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர கவர்மெண்ட் எங்கேயும் எசென்ஷியல்ஸை சப்ளை பண்ணி நான் பார்க்கல. எப்போவுமே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அடிப்படை தேவை என்ன, மேண்டடரி தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அதுக்கு தேவையான மாஸ்க்கும் ப்ரிவென்டிவ் பிபி இல்லைன்னு நம்ம எவ்வளோ டாக்டர் சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் தான் அடிப்படை தேவை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாஸ்க் தேவை. பட் இது எதையுமே வந்து கவர்மெண்ட் உறுதிப்படுத்தலை. எப்படி வந்து எஸ்பெஷலி பாண்டியில் எடுத்துக்கிட்டோன்னா அரிசிக்கு பதிலாக பணம் தரோம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் மக்களை கை கழுவி விடுறதோ அந்த மாதிரி தான் இவங்களும் மாஸ்க் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. மாஸ்க் வெளியில் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இவங்க வந்து இதை உறுதிப்படுத்தலை எதுவும். அதாவது ஹெல்த்தை உறுதிப்படுத்த வேண்டியது தான் இந்த இடத்துல முக்கியமான வேலை பேண்டமிக்கில். பட் இவங்க அதை எதுவும் பண்ணலை. ஸோ ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸையும் டூல்ஸையும் கொடுக்கறது தான் மேண்டடரியாக இருக்கணும். இவங்க இப்படி இந்த ஆப்பெல்லாம் புஷ் பண்ணுறதுலாம் மேண்டடரிலாம் கிடையாது. திஸ் ஆப் இஸ் நாட் கோயிங் டு சால்வ் பேண்டமிக். திஸ் ஆப் இஸ் கோயிங் டு ஒன்லி ஹெல்ப் சம் பீப்புள். அந்த சம் பீப்புளும் யார் அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. இந்த ஆப்போடைய டேட்டாவை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா சில ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் பயன்படுத்துது, ஐஐடி மெட்ராஸ் பயன்படுத்துது, அங்கே ஒரு டீம் இருக்குது. அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் எல்லாருக்குலாம் ஓப்பன் பண்ண மாட்டோம், வில் ரிஜிஸ்டர் சம் பாடிஸ் அண்ட் வில் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அதுதான் டெவலப்மெண்ட்டு, போக தான் தெரியும். பட் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதோட நிற்க போகிறதில்ல. இவங்க இதை ரீபர்பஸ் பண்ண போகிறாங்க. இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கை பில்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் வருவாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவைன்னா நம்மளுடைய முழுக்க நம்ம டேட்டா தான் அவங்களுக்கு தேவை. நீங்கள் கையில் ஸ்மார்ட் வாட்ச் கட்டிருக்கலாம், ரிஸ்ட் பேண்டு கட்டியிருக்கலாம். அதில் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணும், பிளட் ப்ரெஷர் மானிட்டர் பண்ணும், நீங்கள் எவ்வளோ நடந்தீங்கன்னு மானிட்டர் பண்ணும். இந்த எல்லா டேட்டாவையுமே வந்துட்டு இந்தியா ஹெல்த் ஸ்டாக்கில் கலெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் எவ்ரி மூவ் இஸ் கோயிங் டு பி கலெக்டட் அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது. இது எந்த அளவுக்கு டிஸ்டோபியனாக போகும் இல்லை அது போகாமல் தடுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அடிப்படையில் இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ளூடூத் வந்து ஆன்லேயே இருக்கும், ஜிபிஎஸ் ஆன்லேயே இருக்கும். ப்ரொவைடட் நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் இதுக்கான பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் நவுந்துட்டு இருந்தீங்க, உங்கள் ஜியோ லொக்கேஷன்லேருந்து எல்லாமே இஸ் பீயிங் ரெக்கார்டட் ஆன் டிவைஸ் அஃப்கோர்ஸ். வி டோன்ட் நோ. இவங்க வந்து இந்த ஆப் இப்போதைக்கு கிளைண்ட் ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால் எப்போ புஷ் பண்ணுதுன்னு மட்டும்தான் தெரியுது. பட் இந்த டேட்டாவை அந்த சைடில் வந்து என்னென்ன மாதிரிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ இந்த ஆப் வந்து ஒருத்தரை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கான்டாக்ட் ட்ரேசிங்கில் இவங்களுக்கு இப்படி தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. பட் லைக் சொன்ன மாதிரி இது ஒன்று தான் வழின்னு இல்லை. அந்த மாதிரி ப்ரைவசியை வந்து இப்படி வயலேட் பண்ணாமல் கான்டாக்ட் ட்ரேசிங் வந்து இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தா பரவாயில்ல. பட் இவங்க ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் இதில் இருக்கிற சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன்.